ஃப்ரைடே வந்தாலே வீடெல்லாம் விளக்கெல்லாம் ஏத்தி கோவில் மாதிரி ஆக்கணும்னு நெனப்பேன். ஆனா, என் பிள்ளை தூங்கி எந்திரிக்கவே 6 மணி ஆகிரும். அது ஏன்னா, அப்பதானே நைட்லாம் தூங்காம பெட்ல குதிச்சு குதிச்சு நல்லா விளையாடலாம். அதனால, ஒரு வழியா எழுப்பி எல்லாம் எடுத்து வச்சுட்டு சாமி கும்பிட்டாச்சு. ஃப்ரைடே மட்டும் இல்ல, எல்லா நாளுமே விளக்கு ஏத்தி சாமி கும்பிடுவேன். அதுக்காக ரொம்ப சாமி பக்தியா? அப்படின்லாம் கேட்டா, அந்த மாரிலாம் இல்ல. ஆனா தோணுச்சுன்னா அந்த வேலைய செஞ்சுருவேன். அண்ட் ஃப்ரைடே வந்தாலே ஆட்டோமேட்டிக்கா ஆப்வியஸா வீக்கெண்ட் மோடு வந்துரும். அது அது என்னன்னு என்னன்னு தெரியல. தெரியல. அது அது காலேஜ் காலேஜ் படிக்கும்போது படிக்கும்போது, ஒர்க் பண்ணும்போதுருந்தே அந்த ஃப்ரைடே வந்தாலே இந்த வீக்கெண்ட் மோட் ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. லாஸ்ட் வீக் ஸ்கூல்ல இண்டிபெண்டன்ஸ் டேக்கு பாப்பாக்கு வேலு நாச்சியார் கெட்டப் போட்டிருந்தோம். அத ஃப்ரேம் பண்ண சொல்லி குடுத்துருந்தோம் ஸ்டூடியோல. ஸ்டுடியோல குடுத்து 1 வீக் மேல ஆயிருச்சு. இப்ப வாங்க, அப்ப வாங்க, நாளைக்கு வாங்க, நாளான்னைக்கு வாங்கன்னு சொல்லி 1 வீக் மேலேயே ஆயிருச்சு. இன்னைக்குமே வாங்க முடியல. சரின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த பேக்கரில போய் மசாலா பூரி, பானிபூரி எல்லாம் வாங்கிட்டு, சாப்பிட்டுட்டு அப்புறம் ஜனநாயகன் ஓடிடில வந்துருச்சு. தியேட்டர்ல தான் போய் பார்க்க முடியல. ஏன்னா பாப்பா இருந்தனால. இப்போவாவது பார்க்கலான்னு சொல்லி ஓடிடில பார்த்துட்டு ஜாலியா வீக்கெண்ட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதே மாரி இன்னொரு வீடியோல பார்க்குறேன். பாய்.